என் பெயர் பா. பவிகௌதீஸ்வரி. நான் நகர்மன்ற பெருமாள்பட்டி நடுநிலைப்பள்ளி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியத்தில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் ஜாக் ஃப்ரூட் என்ற ஆங்கில கதையை தமிழில் மொழிபெயர்த்து கூற வந்துள்ளேன். ஒரு நாள் அவங்க மாமா ஊருக்கு வராங்க. அது ஒரு கிராமம். அவங்க வீட்டுக்கு அவங்க கையில் பெரிய பலாப்பழம் இருக்குது. அவங்க 2 பேரும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க அப்பாட்ட கொடுத்து அதை வெட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் வெட்டி தர்றாங்க. அவங்க அப்பா அப்படியே எண்ணெயில் கையை கழுவிடுறாங்க. கையை கழுவினோடனே அவங்க அந்த வாசனை வெட்டினோடனே அவங்க வீடு முழுக்க பருகுது. அவங்க வீடு முழுக்க போகும். அவங்க 2 பேத்துக்குமே நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க அம்மா ஆளுக்கு 3 எடுத்து வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டாங்க. மிச்சம் நிறைய பலாப்பழம் இருந்துச்சாம். அதை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அம்மா கொடுத்தாங்களாம். அவங்க அப்பா அதோட கொட்டை எல்லாத்தையும் சேகரித்தாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அந்த குழம்பு வைக்க தெரியும் அதை வச்சு. அதனால அவங்க அம்மாட்ட போய் கொடுத்தாங்க. அவங்களும் நல்லா குழம்பு வச்சாங்க. அந்த ஜாக் ஃப்ரூட் அந்த பலாப்பழத்தோட தொலியை அப்படியே மாடுக்கு போட்டாங்க. அந்த மாடும் நல்லா சாப்பிட்டுச்சு. அடுத்து அவங்க மாமா நைட்டு வந்து அவங்களுக்கு கதை சொல்லி நல்லா பாட்டு பாடி அந்த மாதிரிலாம் வச்சு தூங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் மாமா ஏதாவது கதை சொல்லி உங்களை தூங்க வச்சுருக்காங்களா?